வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் குப்தர் காலத்தில் நிலங்கள் வகைகளை எப்படி பிரித்து வச்சுருந்தாங்க அப்படின்றத எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த டாப்பிக்கான ஃபுல் ஐடியா உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். இப்போது ஷார்ட்கட் எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சேத்ரா அப்படின்ற நிலங்கள் எந்த வகையான நிலம்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம், அதை சேத்ரான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிலா அப்படின்றது எந்த நில வகையை சொல்லியிருப்பாங்கன்னா தரிசு நிலங்களை கிலா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து அப்ரகதா அப்படின்றத எந்த நிலத்துக்கு சொல்லியிருப்பாங்கன்னா வனம் அல்லது காட்டு நிலங்களை அப்ரகதா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அடுத்து வஸ்தி அப்படின்றத எந்த நிலத்தை குறிப்பிடுவாங்கன்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலங்களை வஸ்தின்னு சொல்லுவாங்க. அடுத்து கபத சரகா அப்படின்னு எந்த நிலங்களை குறிப்பிடுவாங்கன்னா மேய்ச்சல் நிலங்களை கபத சரகா அப்படின்ற பெயரால் குறிப்பிடுவாங்க, சரிங்களா. இதெல்லாம் இவங்க குறிப்பிடுற பெயர்கள். இது எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னா சேத்ரா அப்படின்னு இருக்குங்களா, அது வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வேளாண்மை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்க சேத்துல தான் பயிர் விளைய வைப்பாங்க, சரிங்களா. தண்ணி அதிகமாக விட்டு சேத்துல தான் வேளாண்மை செய்வாங்க. ஏர் ஓட்டத்துலேருந்து மற்ற வேலைலாம் சேர் அதிகமாக இருக்கிற நிலத்தில் தான் செய்வாங்க. அதை வச்சு சேத்ரான்ற நில வகை வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கிலா, அது எந்த நில வகைனா தரிசு நிலங்கள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தரிசுன்னு இருக்கு இல்லைங்களா, இது தராசுன்னு ஞாபகம் வச்சுங்க. தராசுனா எடை போடுறோம் இல்லைங்களா, அந்த தராசு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு கிலோ கணக்கில் பட்டு வச்சு கணக்கு வச்சு நம்ம எடை போடுவோம் இல்லைங்களா, அதை வச்சு கிலான்றத கிலோனும் தரிசுன்றத தராசுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கிலா என்பது தரிசு நிலங்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அப்ரகதா, அது வனம் அல்லது காட்டு நிலங்கள். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா அப்புறம் கதான்னு இருக்கு இல்லைங்களா, அப்புறம் கதா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது கதானா கதைன்னு ஞாபகம் வச்சுங்க. காட்டு கதைலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்மளுக்கு சின்ன வயசில் நம்ம பாட்டி தாத்தாலாம் காட்டு கதை, ஒரு காட்டில் ஒரு பேய் இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு காட்டு கதை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்ரகதா என்னும் நிலம் வகை வனம் அல்லது காட்டு நிலங்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வஸ்தி என்பது குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வஸ்தினா வாஸ்து அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வாஸ்து சாஸ்திரம் பார்த்து தான் நம்ம குடியிருப்பது, அதாவது வீடுலாம் கட்டுவோம் இல்லைங்களா, அதை வச்சு வஸ்தி என்பது குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா. அடுத்து கடைசியாக கபத சரகா, அது மேய்ச்சல் நிலங்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மேய்ச்சல்னா மாடு ஆடு இதெல்லாம் மேய்ங்களா, அதை நம்ம ஒரு இடத்துல கட்டி போட்டோன்னா அது சரசரன்னு மேய்ஞ்சின்னு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். கட்டி போட்டோன்னா சரசரன்னு மேயும் இல்லையா, அதை வச்சு சரகா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு மேயுன்றதை வச்சு மேய்ச்சல் நிலங்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சு கபத சரகானா மேய்ச்சல் நிலங்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் குப்தர் காலத்தில் நிலங்களோட வகைகளை ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற எக்ஸாமுக்கு தேவையான ஷார்ட்கட்கள் மற்றும் முக்கிய குறிப்புகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் டெலகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் நோட்ஸு அதெல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணுவோம், அதனால் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின நிறைய குறைகள் என்ன இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவுகான் ஜீவா. நன்றி, வணக்கம்.